மாவட்டம் அம்மாபேட்டை ஒன்றியம் திருவையாத்துக்குடி ஊராட்சியில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் பரமசிவம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஊராட்சி செயலாளர் கார்த்தி ஊராட்சியில் செயல்படுத்தி வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அறிக்கை வாசித்தார். கூட்டத்தில் குடியிருப்பு வீட்டுமனை பட்டா, திருவையாத்துக்குடியில் பகுதி நேர அங்காடி, சமுதாய கூடம் கட்டித்தர கோருதல் உள்பட பல்வேறு கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர். பின்னர் திருவையாத்துக்குடி பகுதியில் அமைந்துள்ள நத்தம் புறம்போக்கு நிலங்களில் திருவையாத்துக்குடி ஊராட்சியில் குடியிருந்து வரும் குடியிருப்பு வாசிகளுக்கு தகுதி மற்றும் முன்னுரிமை அடிப்படையில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், வெளியூர் வாசிகளுக்கு வீட்டு பட்டா வழங்குவதை அரசு கைவிட வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தி பேசினர். கூட்டத்தில் திருவையாத்துக்குடி ஊராட்சியில் அரசால் கையகப்படுத்தப்பட்ட நத்தம் புறம்போக்கு நிலங்களை ஊராட்சியில் உள்ள வீட்டு மனை இல்லாத குடியிருப்பு வாசிகளுக்கு வழங்க வேண்டும், வெளியூர் வாசிகளுக்கு வீட்டு பட்டா வழங்குவதை அரசு கைவிட வேண்டும், திருவையாத்துக்குடி ஊராட்சியில் வசித்து வரும் தகுதியான குடியிருப்பு வாசிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும் எனவும் உள்ளூர் வாசிகளுக்கு வீட்டு மனை பட்டா வழங்காத பட்சத்தில் கிராம மக்கள் ஒன்று கூடி மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். கூட்டத்தில் திருவையாத்துக்குடி, வடத்தாமங்கம், மட்டையாந்திடல், கோயிலாம்போண்டி கிராமங்களை சேர்ந்த கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். பஞ்சாயத்து பட்டில இடம் இல்லாதவங்களுக்கு எங்களுக்கு சொந்தமான இடத்துல நாங்கள் 60 வருஷமா குடியிருந்துக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் மோதிலோட இடத்தோட நாங்கள் இடம் இல்லாமல் இருக்கிறோம். நீங்கள் அந்த இடத்த வெளியில் உள்ளவங்களுக்கு கொடுக்காம இல்லாத மக்களுக்கு, இடம் இல்லாத மக்களுக்கு பட்டா போட்டு எங்களுக்கு கொடுக்கணும். இங்கே இடம் இல்லாதவங்களுக்கு தான் நீங்கள் வசதி கொடுக்கணும். அதுதான் எங்களோட கோரிக்கை. ஏன்னா எவ்வளோ பேர் இடம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இடம் இல்லாமல் இருக்குது. அதுக்கு எங்கள் ஊர் இடத்த வெளியூருக்காரங்க உள்ளார வர்றதுக்கோ நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம். நாங்கள் மறியல் பண்ணுவோம். எங்கள் இடத்த எங்களுக்கு தான் பிரித்து கொடுக்கணும். இல்லாதப்பட்ட மக்களுக்கு, இடம் இல்லாத மக்களுக்கு கொடுத்தே ஆகணும். இதான் எங்களோட தாழ்மையில கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுறோம். அவ்வளோ.